அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 2026 மீண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி அமைச்சு எடப்பாடியார் முதல்வர் அரியணையில் அமர வேண்டி அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா நெல்லை மாவட்டம் சிவளப்பேரி மறுகால் தலையில் உள்ள ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா கோவில்ல சிறப்பு பூஜை செஞ்சு 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டி திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவலப்பேரி பஞ்சாயத்தில் உள்ள மறுகால்தலை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூலுடையார் சாஸ்தா சன்னிதானத்தில் இன்று அவரை வணங்க வந்த பக்தர்களுக்கெல்லாம் அவர் மீண்டும் முதல்வராக வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தர வேண்டும், எம்ஜிஆர் அம்மாவின் ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தர வேண்டும் என்பதற்காக இன்று அன்னதானம் அவர் மீண்டும் முதல்வராக வேண்டி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வழங்கினோம். அவர் மீண்டும் முதல்வராக வேண்டி கொள்ளுங்கள் என்று பக்தர்களிடத்திலே கேட்டுக்கொண்டோம். இறைவனிடத்திலே கேட்டோம், பக்தர்களிடத்திலே கேட்டோம், எல்லோரிடத்திலும் கேட்டோம். ஆனால் அதிகமான பேர் சொன்னது, இந்த திமுக ஆட்சி அகல வேண்டும், இந்த போதை ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த குடும்ப ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த வன்னர் ஆட்சி ஒழிய வேண்டும், மீண்டும் மக்களாட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் என்று மக்களுடைய கருத்துக்களையும் சொன்னார்கள். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் முதல்வராவார். அதற்கு அருள்மிகு பூலுடையார் சாஸ்தா அருள் புரிவார். எல்லோரும் உழைப்போம், வெல்வோம்.